ஹாய் கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அரே பிளேலிஸ்ட்டில் ரீஅரேஞ்ச் அரே எலமெண்ட்ஸ் பை சைன் அப்படிங்கிற இந்த ப்ராப்ளமை கிளியரன்ஸ்லாம் பார்க்கலாம். வித்வுட் எனி ஃபர்தர் டியூ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ரொம்ப க்யூக்காக ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேசிக்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்காக எல்லா கொஸ்டினில் மாதிரி ஒரு என் சைஸ்க்கு அரே கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? வென் ஐ சே ஈக்குவல் நம்பர், ஸோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருந்துச்சுன்னா அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருந்துச்சுன்னா ஒரு நெகட்டிவ் நம்பர் இருந்ததுனால இதோட பேர் வந்து எப்போவுமே 2ஓட மல்டிபிள்ஸில் இருக்கும்ல. அதாவது இப்போ லெட்ஸே ஒரு 3 பாசிட்டிவ் நம்பர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 3 நெகட்டிவ் நம்பர் இருக்கும். தட் இஸ் பேசிக்லி 2 into 3 இல்லை, விச் இஸ் பேசிக்லி சேஸ் தட் 1 பாசிட்டிவ் 1 நெகட்டிவ் தட் ஹஸ் கேம் 3 many times. ஓகேவா? ஸோ ஸோ அல்டிமேட்டாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த அரையோட லென்த் எப்பவுமே 2ஓட மல்டிபிள்ஸில் இருக்கிறதுனால இதோட லென்த் எப்பவுமே ஈவனாக தான் இருக்கும். ஒருவேளை 3 பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக 3 நெகட்டிவ் நம்பர் இருக்கும்ல. அப்போ கண்டிப்பாக இதோட மொத்த எலமெண்ட் 6 இருக்கும். அது விச் இஸ் ஆல்சோ ஈவன். அதேமாதிரி 2 வந்துச்சு அப்படின்னா 2 இதுக்கு ஈக்குவலாக 2 நெகட்டிவ் 2 பாசிட்டிவும் இருக்கணும். ஸோ விச் வில் பி 4, அதுவும் ஈவனாக தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க அறையை வந்து ஒரு வேல அரேஞ்ச் பண்ணும். இன்னவே தட் எல்லா சைனையும் ஆல்டர்னேட் வேஸ்ல அரேஞ்ச் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாசிட்டிவ் நம்பர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணும். அதே மாதிரி ஆல்டர்னேட்டா அரேஞ்ச் பண்ணாலும் ஆர்டர் மாறக்கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் நம்பர் வச்சு தானே ஸ்டார்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் நம்பர்னால ஃபர்ஸ்ட் 3 தானே இருக்கும். அப்போ 3 வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக வர நெகட்டிவ் நம்பர், அதாவது ஆல்டர்னேட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வரணும், அடுத்த நெகட்டிவ், அதுக்கு ஒரு பாசிட்டிவ், அதுக்கு ஒரு நெகட்டிவ், இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அடுத்த நெகட்டிவ் -2 தானே, அப்போ -2 வருவான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த பாசிட்டிவ் 1 தானே, 1 வருவான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நெகட்டிவ் என்ன, -5 தானே, -5 வருவான். அதுக்கப்புறம் 2 தானே அடுத்த பாசிட்டிவ். ஸோ விச் வில் பி 3 பாசிட்டிவ் 3 alternate -2 alternate positive 1 alternate -5 alternate 2. ஸோ இதான் ஆன்சராக இருக்கும். இதுதான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? பேசிக்கலி பாசிட்டிவ் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட சைன்ஸ் அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டாக அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வருவான், அடுத்த நெகட்டிவ் வருவான், அதுக்கப்புறம் பாசிட்டிவ். அதே மாதிரி ஆர்டர் மாறக்கூடாது. அதாவது இப்போ இந்த பாசிட்டிவ் நம்பர் எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பி அடுத்த நெகட்டிவாக தான் எடுக்கணுமே தவிர ஏதாச்சும் ஒரு நெகட்டிவாக ரேண்டமாக எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இது நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சிம்பிளாக நம்ம இதோட ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷனை பார்க்கலாம். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த அறையை கம்ப்ளீட்டாக ட்ராவர்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்க அறையை கம்ப்ளீட்டாக ட்ராவர்ஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க பாசிட்டிவை இப்படி ட்ராவர்ஸ் பண்ணுறதுனால ஆர்டர் பையாக தானே எடுப்போம். ஸோ அதனால் அதில் இருக்க பாசிட்டிவை வந்து தனியாக ஒரு அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க நெகட்டிவ்ஸை தனியாக இன்னொரு அறையில் வச்சுட்டு கடைசி ஆன்சர்னு ஒரு அறையில் இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க ஃபஸ்ட் இண்டெக்ஸையும் சேர்த்து புஷ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேர் கிடைப்பான்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் புஷ் பண்ணோம் அப்படின்னா அதானே ஆன்சராக இருப்பான். ஸோ பேசிக்கலி அதை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ பேசிக்கலி 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பாசிட்டிவ் நம்பர். ஸோ பாசிட்டிவ் நம்பராக நமக்கு சிம்பிளாக தெரியும், வேல்யூ வந்து கிரேட்டர் than equal to 0 இருக்கணும். ஸோ இது கிரேட்டர் than equal to 0. ஸோ அப்போ இது பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இங்கே வருவான். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி 1 விச் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் நம்பர். ஸோ பாசிட்டிவ்ல ஆட் பண்ணுவோம். ஸோ திருப்பி -2 வருது. ஸோ -2 வந்து நெகட்டிவ்ல புஷ் பேக் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் -5 வருது. நெகட்டிவ்ல புஷ் பேக் பண்ணுவோம். திருப்பி 2 பாசிட்டிவ் இதில் வரும். ஸோ அதுக்கப்புறம் நெகட்டிவ் -4. ஸோ நான் சொன்ன மாதிரி 3 பாசிட்டிவ் இருக்குது, அதே மாதிரி ஈக்குவல் நம்பர் ஆஃப் 3 நெகட்டிவ் இருக்கும். வி ஹவ் காட் திஸ். ஓகேவா? ஸோ இப்போ கிளியராக நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயம் தட் இஸ் ஃபார் ஷோர். ஓகேவா? ஒரே ஒரு விஷயம் தட் இஸ் ஃபார் ஷோர். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்கலி இந்த அறையில் இருக்கிறது மொத்தம் என்ன எலமெண்ட் இருக்குன்னு சொன்னா அப்படின்னா ஒரே ஒரு சைன் எத்தனை வாட்டி இருக்கும், தட் இஸ் பேசிக்கலி half ஆஃப் தம். பிகாஸ் நமக்கு நல்லா தெரியும். ஸோ எத்தனை டைம் பாசிட்டிவ் வருதோ அத்தனை டைம் ஆட் வரும். லெட்ஸே நான் ஒரு விஷயம் சொல்லலாமா, n equal to 2 into positive numbers, 2 into the size of positive numbers, something like that. அப்போ பாசிட்டிவ் நம்பர் மட்டும் நமக்கு கிடைக்கணும்னா என்னது அது, ஈக்குவல் டு n/2 தானே, n/2 தானே. ஏன்னா பாதி அறை வந்து பாசிட்டிவ் இருக்கும், பாதி அறை நெகட்டிவ் வரும். கரெக்டாக? ஸோ அப்போ வந்து பாதியே நம்ம லூப்பை ரன் பண்ணால் போதும். ஏன்னா நமக்கு வந்து 0 1 2 இதோட இண்டெக்ஸாக இருக்கும். கரெக்டாக? 0 1 2 இண்டெக்ஸாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாதி டைம் ரன் பண்ணுவோம். ஏன்னா அத்தனை டைம் நம்ம ரன் பண்ணால் போதும். ஸோ வி நோ தட் நமக்கு தெரியும்ல, ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக ப்ளேஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் நெகட்டிவாக ப்ளேஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரே டைமில் சேர்த்து புஷ் பண்ணிடலாம்ல. அதுக்கப்புறம் திருப்பி இவனை அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தையும் ஒரே டைமில் சேர்த்து புஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தையும் ஒரே டைமில் சேர்த்து புஷ் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கலி ஹாஃப் டைம் ரன் பண்ணி ஒரு டைமும் 2 பேர்த்தையும் ஒரேடியாக புஷ் பண்ணிடலாம். எதுக்கு n டைம்ஸ் ரன் பண்ணிக்கிட்டு. ஸோ அதனால் சிம்பிளாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 0th இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா அறையில் பாசிட்டிவ் நம்பர் தான் புஷ் பேக் பண்ணுவதனால இதை புஷ் பேக் பண்ணுவேன். ஓகேவா? ஆன்சர் அறையில் 3 மாறியும். இதுக்கப்புறம் திருப்பி அதே இன்ஸ்டான்ஸில் அதே டைமில் -2 புஷ் பண்ணிடுவேன். அதாவது ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் புஷ் பண்ணிடுவேன். ஏன்னா வி நோ தட் இதோட இண்டெக்ஸும் சேமாக இருக்கும். திஸ் இஸ் ஃபார் ஷுவர். ஏன்னா இது தனி லிஸ்ட் டன் அண்ட் டஸ்டட். இதுதான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நம்பராக இருக்கும், இதுதான் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் நம்பராக இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்டர். புஷ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்த இண்டெக்ஸ் போவோம். அடுத்த இண்டெக்ஸில் ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்குது, திருப்பி இதை புஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் -5 இதை புஷ் பண்ணுவோம்.
which will be 1th index. அதுக்கப்புறம் செகண்ட் இண்டெக்ஸ் போவோம். செகண்ட் இண்டெக்ஸ் போன பிறகு திருப்பி பாசிட்டிவ் நம்பரை புஷ் பண்ணுவோம், ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ் நம்பரை புஷ் பண்ணுவோம். ஸோ விச் வில் பி அல்டிமேட்லி த ஆன்சர். அதுக்கப்புறம் இதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி 0 1 2 அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 3 வாட்டி தான் லூப் ரன் பண்ணியிருக்கோம், விச் வில் பி பேசிக்கலி n/2. அந்த ஃபார்ம்லாம் கூட நம்ம பார்த்தோம். ஐ ஹோப் இதை நீங்கள் சிம்பிளாக கோட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரூட் ஃபோர்ஸ்க்கு நான் கோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நம்ம இடத்துல எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான் நம்ம இது பண்ணுவோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேசிக்கலி கோட் தண்ணி டிஎஸ்எஸ் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பக்கத்தில் இதோட சொல்யூஷன் லிங்க்கில் இந்த ப்ரூட் ஃபோர்ஸோட 3 லாங்குவேஜ்லையுமே கொடுத்துருப்பேன், விச் வில் பி ஜாவா அண்ட் பைத்தான், C++. ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி லாங்குவேஜ் டிபெண்டன்சி ஒரு லாங்குவேஜுக்கு மட்டும் கிடையாது. நான் C++ நடத்தினாலும் எண்ட் ஆஃப் த லாஜிக் சேம். ஸோ யா, ஓகேவா? ஸோ இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் பேசிக்கலி இந்த லூப்பை கம்ப்ளீட்டாக ட்ராவர்ஸ் பண்ணி பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் போடுறல. ஸோ அதுக்கு ஒரு O(n), ஏன்னா என்ன சைஸ்ன்னு எடுத்தோன்னா O(n) வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கலி இந்த ஆன்சரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஹாஃப் டைம் போகிறோம்ல. ஸோ அல்டிமேட்லி இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி O(n + n/2) இருக்கும்ல. ஸோ அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் வெரி ஸ்மால் வேல்யூ, வி கேன் இக்னோர் திஸ். பட் ஸ்டில் அடுத்த இதோட ஆப்டிமைசேஷன் வந்து ரொம்ப பெரிய ஆப்டிமைசேஷனாக இருக்க போகிறது இல்லை. ஸோ வி ஷுட் நோ திஸ் ஸ்மால் டிஃபரன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகேவா? ஸோ பேசிக்கலி இது O(n + n/2) இருக்கும். ஸோ இப்போ இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கலி பாசிட்டிவ்க்கு ஒரு O(n/2) பாதி இருக்கும், நல்லா தெரியும். இது பாதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஈக்குவலாக நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், விச் இஸ் அதே O(n/2). ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஆன்சருக்கு தனி அரே எடுத்திருக்கோம். ஸோ ஆப்வியஸாக இதே கொடுத்துருக்க அரேலே நம்ம மாடிஃபை பண்ணலாம். பட் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி இட் இஸ் நெவர் பீன் அ குட் ப்ராக்டிஸ் டு மாடிஃபை த கிவன் இன்புட் அரே. Until and unless it has been clearly mentioned by the interviewer that you can modify the given array. ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் கேட்கணும், இந்த மாதிரி எப்படி நான் இதை இன்புட் அரே மாடிஃபை பண்ணலாம், இல்லைனா should I take some other array to return the answer. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸும் எடுத்துருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் இது n/2, இது n/2, இது O(n), n/2 n/2 n, which will be O(2n). ஓகேவா? ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O(2n). ஸோ அதுக்கப்புறம் டைம் காம்ப்ளெக்சிட்டி O(n + n/2). ஓகே, திஸ் இஸ் கிளியர். ஸோ இப்போ இதோட ஆப்டிமல் சொல்யூஷனை பார்க்கலாம். இதுல ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து நமக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக பாசிட்டிவ் நம்பர்ஸ் எத்தனை டைம் வந்திருக்கோ அதே மாதிரி தான் நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்திருக்கும். ஸோ இதனால லென்த் வந்து கண்டிப்பாக ஈவனாக தான் இருக்கும் அல்டிமேட்டாக. ஓகேவா? ஸோ இதை வச்சு இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை வச்சு we can think away. ஓகேவா? அதே மாதிரி we know that இது ஆல்டர்னேட்டாகவும் இருக்கும். ஆல்டர்னேட்னா ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் நம்பர், அதுக்கப்புறம் நெகட்டிவ் நம்பர். ஓகேவா? ஸோ ஒரு விஷயம் நான் ஷுவராக சொல்லட்டா, பேசிக்கலி ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நம்பர் எங்கேருந்து வரும்? 0th இண்டெக்ஸில், 0th இண்டெக்ஸ் ஆஃப் த அரே. திஸ் இஸ் ஃபார் ஷுவர். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ், ஹே ப்ரோ திஸ் இஸ் ஆல்டர்னேட். அப்போ பாசிட்டிவ் நம்பருக்கு அடுத்து தானே ப்ரோ வரும்? பாசிட்டிவ் நம்பருக்கு அடுத்து தானே வரும். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நம்பர் நீங்கள் 0th இண்டெக்ஸில் வரும்னு சொல்கிறீங்க, ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். தட் இஸ் ஃபைன். ஸோ அதே மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஆல்டர்னேட்டாக இருக்குன்னு சொல்கிற இந்த ரீசனால் 3 ஃபர்ஸ்ட்டில் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்தது ஒரு நெகட்டிவ் நம்பர் தான் வரணும், அதுவும் ஆர்டரில் வரணும். அடுத்த நெகட்டிவ் நம்பர் -2 அதுக்கு அடுத்து தான் வரணும், விச் இஸ் இண்டெக்ஸ் 1. டன் அண்ட் டஸ்டட். ஸோ அப்போ நான் ஒரு விஷயம் ஷோராக சொல்லலாம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நம்பர் ஆகிய 3 வில் கம் ஹியர். என்னோட ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நம்பர் ஆக -2 விச் வில் கம் நெக்ஸ்ட் டு த பாசிட்டிவ் நம்பர் ஆல்டர்னேட் -2. கரெக்டா? ஸோ அப்போ வந்து நான் ஒரு விஷயம் ஷோராக சொல்லட்டா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நம்பர் வில் பி ஸ்டார்டிங் ஆன் த 0th index. First positive number will be starting on the 0th index. First negative number will be starting on the first index. Okay va? So let's take positive index will start from 0. For sure, negative index will start from index 1, which is basically +1 of the first positive index. That is true. Clear? So இப்போ நமக்கு நல்லா தெரியும் இவன் ஆல்டர்னேட்டாக வர இந்த ரீசன்னால ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நம்பர் 0th இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா செகண்ட் பாசிட்டிவ் நம்பரோட இண்டெக்ஸ் என்னதான் இருக்கணும்? நமக்கு நல்லா தெரியும் இவன் ஸ்டார்டிங்கில் வந்த பிறகு இவனுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் நம்பர் வந்தாகும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு நல்லா தெரியும் 0லேருந்து +1ல் கண்டிப்பாக இன்னொரு பாசிட்டிவ் நம்பர் வராது. திஸ் இஸ் ஃபார் ஷுவர். ஓகே, ஏன்னா இது ஆல்டர்னேட். இவனுக்கு +1ல் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் நம்பர் தான் இருக்கணும். பட் அதே மாதிரி நமக்கு நல்லா தெரியும் இங்கே நெகட்டிவ் நம்பர் வர்றதுனால அடுத்த இவனும் ஆல்டர்னேட்டாக இருக்கிறதுனால இங்கே கண்டிப்பாக பாசிட்டிவ் நம்பர் தான் வரணும், விச் இஸ் அ செகண்ட் பாசிட்டிவ் நம்பர் பை த ஆர்டர். ஸோ தட் வில் பி பேசிக்லி 0 + 1 + 1 + 1 which is equal to 2. இதோட டிஃபரன்ஸ் 2ஆக இருக்கும். ஸோ அதனால நான் ஒரு விஷயம் ஷுவராக சொல்லட்டா, நெக்ஸ்ட் பாசிட்டிவ் நம்பரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அது பாசிட்டிவ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து +2 இடத்துல நம்ம போடணும் ஃபார் ஷுவர். ஸோ 3 வரும், 3 வந்துச்சு,
இது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நம்பர், இது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நம்பர். ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ 3 ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, திருப்பி பாருங்க. இண்டெக்ஸ் 1க்கு போவோம். இண்டெக்ஸ் 1க்கு போட்டோடனே நம்பர் 1 வருது. ஸோ நம்பர் 1 வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர்னு அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ பாசிட்டிவ் நம்பர் அடுத்தது எங்கே ப்ளேஸ் பண்ணணும்? ஆல்ரெடி இருந்த பாசிட்டிவ் இண்டெக்ஸ்க்கு +2ல ப்ளேஸ் பண்ணணும். 0 + 2 விச் இஸ் செகண்ட் இண்டெக்ஸ். அல்டிமேட்டாக இதோட பிளேஸ் என்ன? செகண்ட் இண்டெக்ஸில் 1. பாருங்க, திஸ் இஸ் ட்ரூ, ரைட்? ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், ஒரு பாசிட்டிவ் நம்பர் வச்ச பிறகு அதுக்கு அடுத்தது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் நம்பர் வரக்கூடாது. ஆல்ரெடி இருந்த பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வந்து +1 பண்ண முடியாது, +2 தான் பண்ணணும். ஏன்னா இந்த நெகட்டிவ் நம்பருக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவ் நம்பர் வரலாம், அதுதான் அடுத்த பாசிட்டிவ் நம்பர். திஸ் இஸ் ஃபார் ஷுர். ஸோ இதே தானே நெகட்டிவ் நம்பருக்கும் பொருந்தும். ஏன்னா இது ஆல்டர்னேட் தானே. நெகட்டிவ் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னா இதுக்கு அடுத்து இருக்க 1 + 1 இண்டெக்ஸில் பாசிட்டிவ் நம்பர் வரும். இதுக்கு அடுத்து இருக்க இண்டெக்ஸில் தான் நெகட்டிவ் நம்பர் வரும், விச் இஸ் +1 + 1 இஸ் சேம் ஈக்குவல் டு 2. டன் அண்ட் டஸ்டட். ஸோ திருப்பியும் நம்ம செகண்ட் இண்டெக்ஸ் போவோம். அண்ட் வி ஆர் நோட்டிசிங் -2 அண்ட் வி நோ தட் திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நம்பர். ஸோ அதனால் நெகட்டிவ் இண்டெக்ஸ் 1ல் தான் இருக்குது. ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஒருவேளை அடுத்த நெகட்டிவ் இண்டெக்ஸ் வந்துச்சு அப்படின்னா 3 + 2ல தானே, இப்போ இருக்கிற நெகட்டிவ் இண்டெக்ஸ்லேருந்து +2ல தானே ஸ்டோர் பண்ணும். ஸோ அப்போ 1 + 2 which will be basically equal to 3. ஓகே, மேக்ஸ் கிளியர். ஸோ திருப்பி தேர்ட் இண்டெக்ஸ் போவோம். -5 வருது. இட்ஸ் a நெகட்டிவ் நம்பர் and we know that we should place that in the third index which is this ultimately. So -5. ஸோ திருப்பி ஒரு பாசிட்டிவ் நம்பர் வருது. ஸோ we know that நம்ம இதை +2 பண்ண மறந்துட்டோம். ஸோ this should be +2 and this will be a fourth index. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 2 வந்து fourth indexல் பிளேஸ் ஆகும். 2 கிளியரா? ஸோ அதுக்கப்புறம் ஃபிஃப்த் இண்டெக்ஸில் -4 இருக்குது. -4 வந்து நெகட்டிவ் நம்பர். ஸோ நெகட்டிவ் நம்பர் வந்து திருப்பி இது +2 மாறி இருக்கும் போன ஸ்டெப்பில். 3 + 2 which will be 5. ஸோ அல்டிமேட்டாக அது 5ல் பிளேஸ் ஆகணும். அல்டிமேட்டாக இதுதான் ஆன்சராக இருக்கும். இப்போ இந்த ஆப்டிமல் சொல்யூஷனை கியூக்காவே கோட் பண்ணுறதுக்கு முன்னால் நான் இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை BKR Bakery. Feel the taste and enjoy the environment with Kids Corner, Main Road, அம்பலவானபுரம் Junction, திருநெல்வேலி. ஸோ கைஸ் பேசிக்லி வந்து நமக்கு 2 இண்டெக்ஸ் வேணும்ல. ஸோ ஒன்று பாசிட்டிவ் இண்டெக்ஸ் which will basically point the place of positive, நெகட்டிவ் அப்புறம் நெகட்டிவ் இண்டெக்ஸ் which will basically point the place of negative. ஸோ அப்போ இந்த பாசிட்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு we know that அவன் தான் ஃபஸ்ட் இருக்கணும் 0 for sure. நெகட்டிவ் இண்டெக்ஸ் and we know he will start from the next positive index which is 1. this is clear, கரெக்டா? ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வெக்டார் வேணும்ல. ஸோ ஆன்சர், ஸோ பேசிக்லி வெக்டார் ஆஃப் int, let's have it as alternate numbers. this is for sure. ஸோ அதே மாதிரி நமக்கு தெரியும் இதோட சைஸ் வந்து கண்டிப்பாக ஈக்குவல் டு அதே நம்ம ஸ்டார்ட் சைஸாக இருக்கும். ஸோ அந்த சைஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஷுர். ஸோ இதை கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் பேசிக்லி வந்து நம்ம ஒரு ஃபார் ஈச் லூப்பை ரன் பண்ணிடலாம். ஃபார் ஆட்டோ ஐடிஸ் டு the given nums. ஸோ இதெல்லாமே ஃபார் ஈச் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு நல்லா தெரியும் இப்போ ஐடி வந்து கிரேட்டர் than ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா இது பாசிட்டிவ் நம்பர். ஸோ அதுக்கப்புறம் எல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நெகட்டிவ் நம்பராக தானே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஷுவரில். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக we know that பாசிட்டிவ் இண்டெக்ஸில் வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸில் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ ஆல்டர்னேட் நம்பர்ஸ் பாசிட்டிவ் இண்டெக்ஸில் பேசிக்கலி இந்த ஐடி இருக்கணும். திஸ் இஸ் ஃபார் ஷுவர். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பாசிட்டிவ் இண்டெக்ஸ் கிடச்ச பிறகு ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம் சிம்பிளி இதுக்கப்புறம் பாசிட்டிவ் இண்டெக்ஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 2 பண்ணிடலாமா? திஸ் இஸ் ஃபார் ஷுவர். ஸோ அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் நம்பர்ஸ் நெகட்டிவ் இதில் என்ன ஆகும்னா ஆல்டர்னேட் நம்பர்ஸ்க்குள்ளே நெகட்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஐடியாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இவன் வந்து நெகட்டிவ் கையாக இருப்பான். நெகட்டிவ் இண்டெக்ஸில் நம்ம இந்த பர்டிகுலர் ஐடியை ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா இவன் நெகட்டிவ் கை. ஸோ அதுக்கப்புறம் அதே நெகட்டிவ் இண்டெக்ஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 2ஆக இருக்கும். ஏன்னா அடுத்ததே நெகட்டிவ் நம்பர் வர முடியாதுல்ல. ஸோ அடுத்தது பாசிட்டிவ் நம்பர் வந்துட்டு அப்புறம் தான் நெகட்டிவ் நம்பர். ஸோ அதனால் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ ரொம்ப கிளியராக பார்த்தோம். ஓகேவா? அல்டிமேட்டாக இது எல்லாமே ஆன்சர் வந்துடும். ஸோ நம்ம அல்டிமேட்டாக டேரெக்டாக ரிட்டர்ன் ஆல்டர்னேட் நம்பர்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா திஸ் ஷுட் டெஃபினெட்லி ஒர்க். ஸோ பார்த்தீங்கன்னா ரன் ஆகிடுச்சு. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நீட்டாக எழுதணும் அப்படின்னா சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக வி கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா விச் இஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 2 அல்டிமேட்டா எஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ இதை யூஸ் பண்ணலாம். பட் இந்த திங் என்ன ஆகும் அப்படின்னா ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 2 பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸை வந்து -2ல் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ 0லேருந்து -2 இருக்கும். நெகட்டிவ் இண்டெக்ஸ் வந்து -1 இருக்கும். அது சிம்பிள் தான். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னால் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 2 ஆகுமா? ஸோ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 2 ஆகும்போது -2 + 2 0லேருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதுவே வந்து தானாலே +2 ஆயிரும். ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம போடணும்னா இது சிங்கிளாக நம்ம வந்து ஒரே லைனில் எழுதிடலாம். சிம்பிள் as that. இதுவும் நமக்கு தேவைப்படாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த எல்ஸ் பிளாக்ல இந்த இது தேவைப்படாது. அப்புறம் இதுவும் ஒரே லைனில் எழுதலாம். அப்புறம் இதுவும் நமக்கு தேவைப்படாது அண்ட் இதுவும் நமக்கு தேவைப்படாது.
ஓகே, ஐ திங்க் திஸ் மேக் சென்ஸ். பாசிட்டிவ் இன்டர் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு நெகட்டிவ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு. ஸோ யா, ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ஆல்டர்னேட் நம்பர்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பேசிக்கலி என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட் மாதிரி ஆகும். ஸோ அதனால தான் இங்கே -2 ஏன்னா இங்கே வரும்போது -2 ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 2 ஆகும்போது இங்கே 0 மாறிடும். ஓகேவா? 0 மாதிரி கரெக்டாக தான் ஸ்டோர் ஆகும். வெளியெல்லாம் அவுட் ஆஃப் பவுண்ட்லாம் ஸ்டோர் ஆகாது. ஸோ திருப்பி அடுத்த வாட்டி வரும்போது 0 இருக்குமா? ஸோ அடுத்த வாட்டி வரும்போது ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 2 ஆகி திருப்பி அது 2 மாதிரி அப்படி ஸ்டோர் ஆகும். ஒருவேளை இது கன்ஃபியூஷனாக இருந்தால் அப்படின்னா ஒரு பென் அண்ட் பேப்பர் வச்சு பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். இப்போ இதே சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா this should definitely work. So that is basically 1 millisecond. So guys, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்லி இந்த அரே ஒரே கோலை ட்ராவல்ஸ் பண்ணி இது பண்ணிடும்ல, விச் இஸ் O of n. ஓகேவா? ஸோ பார்த்து நம்ம ப்ரூட் ஃபோர்ஸும் அது O of n தானே ப்ரோ. டைம் காம்ப்ளெக்சிட்டியோட பிரின்சிபல்லாம் அப்ளை பண்ணால் அது O of n தானே வரும். நீங்கள் என்ன தான் O of n ப்ளஸ் n/2ன்னு சொன்னாலும் இது வந்து ஸ்மால் வேல்யூ இதாயிரும். அண்ட் அல்டிமேட்டாக அது O of n தானே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா this basically makes some difference for this solution. Small difference can also make some huge difference when the n is larger. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆன்சர் அரே வந்து நம்ம தனியாக கிரியேட் பண்ணி தான் ஆகணும். இதிலே மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்போ இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O of n இருக்கும். அங்கே O of 2n இருந்துச்சு, O of n இருந்துச்சு. 2n-மே 2 நம்ம வந்து கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்ணிடுவோம், which will be O of n தான். பட் அகெயின் it has a slight difference. So this is basically the optimized solution. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மணி ஆக்சுவலி காலையில் 1 மணி ஆகுது. ஸோ எனக்கு கொஞ்சம் நேரத்தில் எனக்கு ஆஃபீஸு இனி தான் போய் தூங்கணும். ஸோ த எஃபர்ட்ஸ் ஆர் வெரி மச் ஓவர்லோடட் அண்ட் ஐம் நாட் ரெக்ரெட்டிங் தேட். ஐம் ஹாப்பி அபவுட் தேட் பிகாஸ் ஐ ஹோப் தமிழ் கம்யூனிட்டியில் இது ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்து நிறைய பேர் சாஃப்ட்வேர் டெவலப்பிங் ரோலில் ஹை பேக்கேஜில் பேச ஆவீங்க நம்புகிறேன். ஸோ அதே தான் என்னோடய ஏமும். ஸோ உங்கள்கிட்ட நான் கேட்குறது ஒரே ஒரு விஷயம், எனக்கு கீழே இருக்க லைக்கு, சோப்னியா சப்ஸ்கிரைப் பட்டன், கமெண்ட்ஸ்லாம் போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம முன்னேறணும், நம்ம கூட எல்லாரும் முன்னேறணும்ல. ஸோ அதனால் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் தனீஷ். இப்போ அந்த வீடியோ ஃபினிஷ். பீப்பிள் வில் ஹேட் யூ, ரேட் யூ, கொஞ்சம் ஷேக் யூ, பட் ஹவு ஸ்ட்ராங் யூ ஸ்டாண்ட் இஸ் வாட் மேக்ஸ் யூ. பாய் கைஸ், ஹாவ் அ நைஸ் டே.